வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. த லாஸ் ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்டு, ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம், அதனுடைய கருவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா விஸ்பி ரத்து அவங்க சொல்லிகிட்டு இருக்க அந்த சூர்தாஸ் கதை தொடருது. இதனுடைய தொடர்ச்சி பற்றி நீங்கள் முன்னாடி உள்ள தொடர்பு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள பாகத்தில் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கோங்க. சூர்தாஸினுடைய கதையில் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த மாதிரி அந்த குகைக்குள்ளே இருந்துட்டு, கடவுளே இந்த பிலிப்ஸோட ஆழ்மனம் அவனை மீண்டும் என்கிட்ட கொண்டு வரும்படி செய்யக்கூடாதா அப்படின்னு உரத்த குரலில் உட்காந்து கத்துறாரு. தன்னுடைய ஆழ்மனதால் தன்னை சரியான பாதையில் வெற்றிகரமாக கொண்டுட்டு போக முடிஞ்சிருந்தால் அவருக்கு அந்த எண்ணம் தோணுச்சு. என்னோடய தீய போக்கை என்னுடைய ஆழ்மனம் வெற்றி கொள்வதற்கு நான் ஏன் ஒருபோதுமே அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி அவரே கேட்டுக்கிறாரு. நான் ஏன் என் ஆழ்மனதை இறுக்கமாக மூடிட்டு தொடர்ந்து தீய விஷயங்களையே செய்தேன், நான் ஏன் இவ்வளவு தீயவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவரே கேட்டுக்கிறாரு. அப்படின்னா நான் இப்போ மாறி இருக்கிறேனா, தீயவனாக இருக்கிறேன் என்று கூறுறேன் அப்படின்னா இப்போ நான் மாறி இருக்கேனா அப்படின்னு அவர் தன்னைத்தானே கேட்டுக்கிறார். அப்போ பலரையும் தான் துன்புறுத்தி அவர்களிடம் கொள்ளையடித்து அவங்கள கொடுமைப்படுத்தி அதுமாரி இளம்பெண்களுடைய கற்பை எல்லாம் சூறையாடியது, இது மாதிரி ஏன் நான் சொந்த தாயை கூட பிரச்சனையில் மாட்டி விட்டது, இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் அவருடைய மனதில் இப்போ எல்லாமே அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. கடவுளே, என்னால் அவர்கள் என்ன பிரச்சனையெல்லாம் அனுபவித்திருக்கணும் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். என்னுடைய பழிவாங்கும் போக்காலையும் என்னுடைய தீய மற்றும் சுயநலமான உள்நோக்கங்களாலும் என்னுடைய பேராசையினால் இந்த நரக வேதனையை நான் அனுபவிச்சிட்ருக்கேன். இதுவரை அது என்னுடைய மனதில் தோன்றினதே இல்லை. யாராலும் எனக்கு தொல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு நான் நினச்சேன். தீங்கிழிக்க முடியாதுன்னு நான் நினச்சேன். ரொம்ப என்னை யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சேன். நான் தான் தீயது செய்கிறதுல அரசன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னை யாராலையும் ஏமாற்ற முடியாதுன்னு ரொம்ப நம்பினேன். ஆனால் அந்த வடிகட்டிய முட்டாள் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டானே, என்னுடைய தவறுகளை உணரும்படி செய்துட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி, இது சந்தேகமே இல்லை, இது கடவுளுடைய தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த தண்டனை வேணும் தான் அப்படின்னு சொல்லி அவரே பேசிக்கிறாரு. முதல் முறையாக தன்னுடைய வாழ்வில் கடவுளை பற்றி அவர் அப்போ தான் நினைக்கிறாரு. முதல் முறையாக கடவுள்கிட்ட அவர் பிரார்த்தனை செய்கிறாரு. என் அன்புக்குரிய இறைவா, தயவு செய்து என்னை காப்பாற்று. நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், உன் மீது பயபக்தியோடு வாழணும். உனக்கு நான் வாக்கு கொடுக்குறேன், என்னால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து என்னால் இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு நான் உனக்கு வாக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டுறார். உனக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதேமாரி நான் என்னென்ன அபகரித்தனோ அந்த பொருட்களை என்கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே நான் அவங்கள்ட்டே திருப்பி கொடுத்துட்றேன். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் செஞ்சு என்னுடைய தீய வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு நான் இந்த மாதிரி உன்னிட்ட கேட்குறது ரொம்ப அதிகம்தான். இருந்தாலும் இறைவா, எனக்கு தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடு. நான் நரகத்திற்கு போக விரும்பலை. இந்த பாம்புகள் மற்றும் வனவிலங்குகள்கிட்ட புவி உலகத்தில் இருக்கக்கூடிய நரக வேதனையை நான் அனுபவிக்க விரும்பலை. இறைவா, இதுதான் நான் உன்னிட்ட வைக்கக்கூடிய முதல் பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய தவறை முதன்முறையாக நான் இப்போ தான் உணர்ந்திருக்கிறேன். நான் ஒரு தீயவனாக இருந்தாலும் நான் ஒரு நல்லவனாக மாற விரும்புகிறேன். உன்னுடைய ஞானத்தை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடு, தயவுசெய்து இந்த முறை என்னை காப்பாற்றி விடு இறைவா அப்படின்னு கெஞ்சி கேட்குறாரு. அதுமாதிரி இந்த மாதிரி பிரார்த்தனை செய்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குழந்தையை போல் இப்படி அழ ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆசுவாசம் அடைஞ்சிடாரு. தன்னுடைய எண்ணங்களுக்கோ உணர்வுகளுக்கும் உண்மையாக இருந்ததை அவர் எண்ணி உணர்றாரு. ஒரு தீய ஆன்மாவான எனக்கு கடவுள் உதவுவாரா? மேலும் இந்த காட்டில் யார் எனக்கு உதவ வருவாங்க? பாம்புகளும் கொடிய விலங்குகளும் நிரம்பின இந்த காட்டில் காலை வரை என்னால் பிழைத்திருக்க முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேள்விகள்லாம் எழ ஆரம்பிச்சிடுச்சு. அவர் கடவுள் அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடியவர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ ஒரே ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டு இறைவா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இனி ஒருபோதும் நான் தவறிழைக்க மாட்டேன், நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அந்த கணத்துலேருந்து அந்த நேரத்தில் பார்த்தா வனவிலங்குகள் ஊளையிட்டு அவர் குகையை நோக்கி கொண்டிருக்கிற சத்தம் கேட்குது. அப்போ தான் அவர் நினைக்கிறார், உடலில் ஏற்பட்டிருந்த காயங்களையும் கீறல்களையும் பொருட்படுத்தாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி குகையோட ஒரு மூளைக்கு போகிறார். அங்கே போனால் அங்கே பாம்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு அவர் தெரிஞ்சிருந்த போதும் வனவிலங்குகள் தன்னை கடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாம்பு கடியால் கூட அவர் சாக தயாராக இருந்தார். மெல்ல மெல்ல அந்த மூளையை நோக்கி நகர்ந்தார். அப்போ ஒரு பாம்பு அவர் நெஞ்சின் மேலே குறுக்காக நடந்து போணுச்சு, ஊர்ந்து போணுச்சு. கடவுளே, என்னை காப்பாற்றிடு, இனி நான் இந்த மாதிரியான தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு மனப்பூர்வமாக அவர் அழுகுறார். அப்போது தன்னால் பாதிக்கப்பட்டவங்களாம் இது மாதிரி எத்தனை பேர் தன்கிட்ட கெஞ்சிருப்பாங்க. ஆனால் கொடியவனான நான் அவர்களை பார்த்து சிரிச்சுட்டு அவர்களை இன்னும் அதிகமாக சித்திரவதை செய்திருந்தேனே. அப்போது அவருடைய நினைவுக்கு வந்தது இவர்கள் யாரையாவது நான் கடுகளகாவது அவங்கள்ட்ட பரிவு காட்டியிருக்கேனா? ஒருபோதும் இல்லையே. அப்படி இருக்கும்போது கடவுள் மட்டும் என் மீது எப்படி அவர் கருணை காட்டுவார் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு.
அவர் மீண்டும் அப்படியே அழ தொடங்குறாரு. நான் பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் முடிவு செஞ்சுட்டாரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விடியலை நான் பார்க்க போகிறதே இல்லை. கடவுளே, இப்போது என்னை கொன்னுடு, என்னுடைய இதயத்தை இந்த கணமே நீ நிறுத்திடு. நான் வந்து நரகத்துக்கு தான் போவேன் நான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனாலும் வனவிலங்குகள் குதிரை எடுக்கிறதையோ அல்லது பாம்புகள்கிட்ட கடிபடுறதையோ நான் விரும்பலை. இறைவா, தயவுசெய்து இப்போது என்னை வந்து நீ கொண்டுடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இறைவனிடம் அவர் வேண்டிய நேரத்தில் இன்னொரு பாம்பு அவருடைய உடலின் குறுக்க சென்னப்போ அவர் பெருங்குரலோடு கத்த ஆரம்பித்தார். கடவுளே, என் மீது இரக்கம் காட்டு, தயவுசெய்து இதற்கு மேலே என்னை சித்திரவதை பண்ணாத. புதிதாக வீழ்த்து கொண்டிருந்த அவருடைய ஆழ்மனம், உன்னால் பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல்களை எப்போயாவது நீ இரக்கம் காட்டிருக்கியா? நீ கேட்குறதெல்லாம் சரிதான், நான் யார் மீதும் ஒருபோதும் இரக்கம் காட்டினதில்லை, அது எனக்கு இப்போது புரியுது. ஆனால் காலம் கடந்துட்டது போல் எனக்கு தோணுது. நான் துன்புற்று தான் ஆகணும். கடவுள் என் மீது இரக்கமோ பரிவோ காட்ட வேண்டும். ஏன் அப்படி காட்டணும்னு நான் நினைக்கிறேன். சூர்தாஸ் வந்து தன்னுடைய தவறுகளுக்காக உண்மையிலேயே இப்போ மனம் வருந்தினார். அவர் தன்னை மேம்படுத்தி கொள்ளணும்னு விரும்பினார். ஒரு வழியை அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை. உயிர் பிழைப்போம் என்ற நம்பிக்கையும் அவர்கிட்டேருந்து போயிடுச்சு. அவருடைய ஆழ்மனம் மீண்டும் ஒரு முறை அவரை கேள்வி கேட்டது. மற்றவர்களை துன்புறுத்துவதை நாம் வந்து எப்போதாவது நிறுத்தியிருக்கிறோமா அப்படின்னு ஆழ்மனம் அவரை கேட்குது. நீ நிறுத்திருக்கிறியா? கடவுள் ஏன் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி உன்னை காப்பாற்ற வேண்டும்? நீ மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக இருப்பதற்கு நீ நினைத்த காலங்களில், நீ அதுமாரி மகிழ்ச்சியாக இருந்த காலங்களில் கடவுளை நீ எப்போதாவது நினச்சி பார்த்துருக்கியா? பிறகு இப்போ மட்டும் ஏன் அவர் நினைக்கிற, உனக்கு உதவும்படி ஏன் இப்போ மட்டும் அவரை கேட்குற அப்படின்னு சொல்லி அந்த மனசே அவர்கிட்ட கேட்டுட்ருக்கு. அடுத்ததாக இந்த சூர்தாஸுடைய கதை வந்து பார்த்திங்கன்னா 29:5 தொடருது. இப்போ அவர் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. ஆனால் அவர் காலம் கடந்துட்டு தான் அவர் நினைக்கிறாரு. கடவுளின் நியாயம் வந்து எப்பயுமே நிலைத்திருக்கும், என்னுடைய விமோசனத்திற்கு காலம் கடந்துட்டு அப்படின்னும் உணர்கிறேன். கடவுள் எப்போதுமே நியாயமானவர், அவர் எப்பயுமே நியாயமான தீர்ப்பு தான் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஒன்று நிச்சயமாக இருக்க தான் செய்யுது, நான் இப்போது என்னுடைய தண்டனைகள் அனைத்தையும் அனுபவித்தாக வேண்டும். இதிலேருந்து நான் தப்பிக்கணுங்கிறதுக்கு எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய ஆழ்மனம் மீண்டும் தன்னோட பேச்சு துவங்குது. கடவுள் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தணும்னு நீ கேட்குற, விரும்புகிற ஒரு அதிசயத்தை காட்டுறேன், உன்னால் இப்போது மேம்பட முடியும் என்பது தான் அது. இதன் பொருளை அவரால் அதை புரிஞ்சிக்க முடியல. இது மாதிரி அவர் ஆழ்மனம் சொல்லியும் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் நான் தீவினையை விதைத்தேன், இப்போது நான் தண்டனை அறுவடை செய்தாகணும். இறைவா, நான் என் தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கான சரியான வழியை எனக்கு காட்டு, என் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கான வழியை எனக்கு காட்டு அப்படின்னு கேட்குறாரு. மீண்டும் நான் தவறான பாதையில் செல்லாதபடி என்னை பார்த்துக்கொள் இறைவா அப்படின்றாரு. இருளில் எனக்கு வெளிச்சத்தை காட்டு, கடவுளின் நல் வழியை இனி ஒருபோதும் நான் தவறவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஆன்மாவை தீவினையிலிருந்து காப்பாற்று, என் ஸ்தூல உடல் சித்திரவதைக்கு உள்ளாகிறத வந்து எனக்கு கவலை இல்லை, ஆனால் தயவுசெய்து என் ஆன்மாவை காப்பாற்று அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த இரவு இவ்விதத்தில் கடந்து மறுநாள் பொழுது விடிஞ்சப்போ ஒலிக்கீற்றுகள் அந்த இருண்ட கோயிலுக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. அப்போ சூர்தாஸுக்கு பெரிய ஆச்சரியம். இறைவா, இது ஒரு அதிசயம். ஆம், நிச்சயமாக இது ஒரு அதிசயம் தான், நீ என்னை காப்பாற்றி விட்டாய் என்று அவர் கூறினார். அவர் மகிழ்ச்சியில் ரொம்ப திளைத்தார். நான் எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு அவருக்கு புரியல. அவருடைய ஆழ்மனம் மீண்டும் அவர்கிட்ட பேசுது. விஷத்தன்மை கொண்ட பாம்பு, கொடிய விலங்குகள் கூட ஒரு காலில்லாத நிராதரவாக இருக்கிற ஒருவன் மீது இரக்கம் காட்டுது. ஆனால் தீயவனான நீ சூதுவாத அறியாத அப்பாவி மக்கள் மீது ஒருபோதும் இரக்கம் காட்டலையே. சூர்தாஸ் தன்னை குறித்து அவமானமாக கருதுகிறாரு. பிறகு தான் இனி எப்பொழுதும் நல்லவனாக இருக்க போவதாகவும் ஒருபோதும் தவறான பாதையில் செல்லப்போவதில்லை அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாரு. ஆனாலும் இந்த அடர்ந்த காட்டில் நான் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்பு குறைவு தான். யாரும் இந்த வழியாக வரப்போகிறதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் நான் தனிமையாக இந்த இடத்துலேருந்து எப்படி என்னால் வெளியே போக முடியும்? வனவிலங்குகள்கிட்ட இருந்தும் நீ என்னை காப்பாற்றினா, இப்போது இந்த இடத்துலிருந்து நான் வெளியேறதுக்கு ஒரு நல்ல வழியை காண்பிக்கணும் இறைவா அப்படின்னு கேட்குறாரு. உண்மையிலேயே மனம் வருந்த விரும்புகிறேன் இறைவா, தயவு செய்து மீண்டும் எனக்கு உதவு. நான் கேட்பது அதிகம் என்று எனக்கு தெரியும், ஆனாலும் என் ஆன்மாவின் மீது இரக்கம் காட்டு அப்படின்னு கேட்குறார். அவர் மிகுந்த சிரமத்தோடு அந்த கோயிலிருந்து வெளில வந்து தவழ்ந்து ஒரு பாறையின் மீது அமர்ந்து கொண்டு இறைவா அப்படின்னு சொல்லி உண்மையிலே பிரார்த்தனை பண்ணார். ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு நொண்டியுடனும் களைப்புடனும் ஒரு துறவி அந்த வழியே வந்துட்டு இருந்தார். அதை பார்த்த சூர்தாஸ் பேரானந்தம் கொண்டு அந்த துறவிக்கு அறைக்கூவல் கொடுக்குறாரு. தயவுசெய்து எனக்கு உதவுங்க, என்னை அப்படின்னு சொல்லி என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்டுக்கிறாரு. அப்போ அந்த எங்களுடைய பேரான்மா வந்து அந்த துறவி அவங்க கிட்ட போய், நீ நல்லவனா கெட்டவனா? தீயோருக்கு நான் உதவுவதில்லை, எனவே வாய் திறந்து பதில் சொல், நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தான் நல்லவன் அப்படின்னு கூற வந்த சூர்தாஸ் தன் ஆழ்மனம் இப்போது இயங்கி கொண்டிருந்ததுனால அப்படி சொல்லாமல் அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, அன்புக்குரிய துறவியை இங்கே உட்கார்ந்து என் கதையை கேளுங்கள், அதன் பிறகு எனக்கு உதவுவதற்கு உங்கள் மனசாட்சி உங்களை அனுமதிச்சுது அப்படின்னா உதவி பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் உங்கள் வழியில் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ பேரான்மா வந்து ஒரு பாறையின் மீது அமர்ந்துட்டு உன்னுடைய கதையை கூறு அப்படின்னு சொல்லுது. சூர்தாஸ் தன்னுடைய ஒட்டுமொத்த கதையுமே சொல்கிறார். முழுக்க உண்மையே சொன்னார் அவர்.
இதை கேட்ட பேரான்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஆனால் அவர் மீண்டும் சோதித்தார். நீ தொடர்ந்து தீய செயல்களில் ஈடுபடுவதற்காக தான் நீ காப்பாற்றப்படணும்னு விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை துறவியே, நான் இனி ஒருபோதும் தவறான பாதையில் போக மாட்டேன். நான் கடினமான வழியில் பாடம் கற்றுக்கொண்டேன். இனி நல்ல வாழ்க்கையை வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக தான் கடவுள்கிட்ட நான் நேற்றிரவு என்னை காப்பாற்றினார் வேண்டுறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறார். பதிலுக்கு அவர் என்னை குறித்து பெருமிதம் கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட பேரான்மா ரொம்ப சந்தோஷமாயிட்டார். சூர்தாஸுடைய தோற்றமும் அதிர்வுகளும் மாறி இருக்குது. அவர் கவனித்தார். சூர்தாஸ் முதல்ல அவருக்கு உணவும் நீரும் கொடுத்து உதவினார். பிறகு அவரை அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். பேரான்மா ஆவியுலகத்திற்கு திரும்பினார். இதை இப்போ சூர்தாஸோட வீட்டில் கொண்டு அவரை விட்டுட்டு அவர் போயிட்டார். இப்போ சூர்தாஸ் என்ன பண்ணார்னா, செயற்கை காலோட புவி உலகில் ஒரு அன்பான தன்னலமற்ற வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். சிறையிலிருந்து அவங்களுடைய தாயாரும் வந்தாங்க. அவங்களுக்கு எதிராக கிடைச்ச தடயங்கள் வேறு யாரோ கொடுத்ததுன்னு நிரூபிக்க முடியாதனால அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க. இப்போ அவரும் தன்னுடைய தங்கிய சொல்கிறாரு. இப்போ தாயும் மகனும் ஒரு நேர்மையான அன்பான தன்னலமற்றமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. பேரான்மா எப்படி தனக்கு உதவினார் அப்படிங்கிறதையும் சூர்தாஸ் தெரியல. ஆயுளத்தை திரும்புகிறப்ப தான் அந்த அனைத்து விஷயங்களும் அவருக்கு தெரிய வரும். அதுபோல் நீலுவும் இப்போது பெரிய மகிழ்ச்சி. தன்னுடைய தளத்தின் பேரான்மாவுக்கு ஒரு மனதார நன்றி கூறினாள். புவிவாழ் மக்கள் பலருக்கு ஆயுலக ஆன்மாக்கள் பலர் இந்த வழியில் உதவி உள்ளனர். நீங்கள் அதை ஒரு அதிசயம் என்று அழைக்கிறீர்கள். நிச்சயமாக அது அதிசயம்தான். அதாவது என்னென்னா, நாமெல்லாம் சிக்கலில் இருக்கிறப்ப, நம்ம கடவுளை வணங்குறப்பெல்லாம் நம்மளுடைய அன்புக்குரிய ஆன்மாக்கள், நம்ம மேலே அன்பு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோ அல்லது அவங்களுடைய பேரான்மாவோடைய உதவியாலையோ நமக்கு நிறைய நேரங்களில் உதவி செஞ்சிட்ருக்குறாங்க. நீங்கள் மனதார எந்த விதமான மன சங்கடங்களும் இல்லாமல் நேர்மையான முறையில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா, அந்த பேரான்மாக்களும் நம்மளுடைய அன்புக்குரிய ஆன்மாக்களும் நமக்கு உதவி செய்கிறதுக்காக எப்பயுமே தயாராக இருக்கிறாங்க. அவங்க அதுக்கான உதவியும் செய்கிறாங்க, நமக்காக அந்த உதவியும் செய்கிறாங்க. நம்ம அதெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அதிசயம் அப்படின்னு நினைக்கிறோம். இது நமக்கு அதிசயம், அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நினைக்கிற அந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய அன்புக்குரிய ஆன்மாக்களாலையும் பேரான்மாக்களாலையும் நிகழ்த்தப்படுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே போயிடுது. எனவே நம்மளுடைய ஆன்மாக்கள், நம்மளுடைய அன்புக்குரிய ஆன்மாக்கள் நமக்காக சில விஷயங்கள் நடக்கிறப்பையும் சரி, புதிதாக சில பேர் அனுபவம் ஆகிறப்பையும் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்ருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை, நம்மளுடைய வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கேட்டு இந்த பகுதியை நம்ம இதோடு நிறைவு பண்ணுறோம். சூர்தாஸோட கதை நிறைவு பெறுது. அடுத்த நாள் உங்களோட இன்னொரு புதிதான ஒரு இதோடு நான் உங்களோட சந்திக்கின்றேன். என்னுடைய அன்பானவர்களே, நன்றி.